டாஸ்மாக் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இறுதி விசாரணை தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டாஸ்மாக் வழக்கில் உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது என்று தெரிவித்த நிலையில் தற்போது இறுதி விசாரணை என்பது நடந்து வருகிறது. நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைக்கிறார். மதன், விவரங்கள். கண்டிப்பாக டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைக்கு எதிராக டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்தது. ஆனால் அந்த ஒரு வழக்கை தான் திரும்ப பெற்றுக் கொள்வதாக தமிழக அரசு தெரிவித்தது. ஆனால் டாஸ்மாக் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்கின் விசாரணை இன்று நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் ராஜசேகர் அமர்வு விசாரணை நடைபெற்றது. அப்ப டாஸ்மாக் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் அமலாக்கத்துடைய அந்த சோதனையின் போது பெண் அதிகாரிகள் உள்ளிட்டோர் தொடர்ந்து 60 மணி நேரம் ஒரே இடத்தில் வைக்கப்பட்டதாகவும் ஒரு சிலர் மட்டும் நள்ளிரவுக்கு 1 மணி அளவில் வீட்டுக்கு அனுமதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றம் இந்த வழக்கில் பிறப்பிக்கும் இந்த உத்தரவானது நாடு முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்துவதும் டாஸ்மாக் மட்டும் அல்ல என்ற ஒரு விளக்கத்தையும் கொடுத்தார். அதே போல ஒரு விஷயத்தில் தவறு நடந்துள்ளது என்று நம்புவதற்கான காரணங்கள் இருந்தால் மட்டுமே நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் இந்த ஒரு விவகாரத்தில் அது போன்று நம்புவதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லை என்ற ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. குறிப்பாக தனிப்பட்ட தகவல்கள் அடங்கிய செல்போனை பறிமுதல் செய்வது அந்தரங்க உரிமைக்கு எதிரானது எனவும் அதிகாரிகள் விதிமுறை பின்பற்றாமல் அத்துமீறும் போது நீதிமன்றம் தலையிட வேண்டும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து இந்த வாதம் நிறைவடையவில்லை. எனவே இந்த வழக்கு விசாரணை நாளை தள்ளி வைக்கப்பட்டது. அப்போது அமலாக்கத்துறை தரத்தில் பார்க்கும்போது இந்த வழக்கில் முதலில் ஏற்கனவே விசாரித்த அமர்வானது இந்த விவகாரத்தில் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க தடை விதித்து வாய்மொழியாக ஒரு உத்தரவு பிறப்பித்தது. அந்த உத்தரவு தற்போது அமலில் உள்ளதா என்று கேள்வி எழுப்பினார். அதுக்கு இந்த ஒரு புதிய அமர்வு அது போன்று எந்த ஒரு உத்தரவு பிறப்பிக்கவில்லை என்று தெரிவித்த நீதிபதிகள் அந்த உத்தரவில் எழுத்துப்பூர்வமாக இருப்பதை மட்டுமே நீதிமன்றம் பிறப்பிக்கும், அதாவது பின்பற்றும் என்றும் தெளிவுபடுத்தினார்கள். ஆனால் இதற்கும் தமிழக தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு மேற்கொண்டு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என்று ஏற்கனவே அமலாக்கத்துறை அளித்த உறுதியின் அடிப்படையிலேயே வாய்மொழி உத்தரவு மட்டுமே கடந்த முறை அளிக்கப்பட்டதாகவும், எனவே அமலாக்கத்துறை தற்போது தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளக் கூடாது என்று வாதம் எடுக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் இந்த வழக்கு விசாரணை மீண்டும் நாளை தொடர உள்ளது. நன்றி மதன், விவரங்களுக்கு.